சென்னை கூவம் ஆற்றங்கரையோரம் சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட இளைஞரின் சடலம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி நிர்வாகி உட்பட 5 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்டு பெறலாம். அன்பரசன், கூடுதல் விவரங்கள். சென்னை கூவம் ஆற்றங்கரையோரமாக உயிரிழந்து கிடந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது அம்பலமானதை தொடர்ந்து தற்போது 5 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் 7 கிணறு போலீசார். கைது செய்யப்பட்ட நபர்கள் அனைவருமே ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை கூவம் 6வது நுழைவாயில் அருகே கடந்த 8ஆம் தேதி 25 வயதுடைய ஆண் சடலம் ஒன்று கிடந்தது. தகவல் அறிந்த 7 கிணறு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு உடற்குறாய்வுக்காக ஸ்டான்லி மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக தகவல் தெரிய வந்தது. இதனையடுத்துதான் 7 கிணறு போலீசார் தீவிர விசாரணை செய்து இந்த வழக்கில் கொலை வழக்கில் தொடர்புடைய 5 நபர்களை கைது செய்தனர். விசாரணையில் இறந்து கிடந்த நபர் திருப்பதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்கிற ராயுடு என்று தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த கொலை செய்த 5 நபர்களையும் கைது செய்தனர். குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்கள் திருப்பதியை சேர்ந்த சிவகுமார், கோபி, தாசர், சந்திரபாபு, வினுதா கோட்டா என்கிற 5 நபர்கள் என தெரிய வந்தது. குறிப்பாக இவர்களுடன் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் இவர்கள் அனைவருமே ஜனசேனா கட்சியின் நிர்வாகிகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஜனசேனா கட்சியின் ஐடி நிர்வாகி சிவகுமார், ஜனசேனா கட்சியின் காளஹஸ்தி தொகுதி நிர்வாகி வினுதா கோட்டா என்ற பெண் மற்றும் அவரது கணவர் சந்திரபாபு, உதவியாளர் கோபி, கார் ஓட்டுநர் ஷேக் தாசர் என 5 நபர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலையை எதற்காக இவர்கள் அரங்கேற்றினார் என்று போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட ஸ்ரீனிவாசன் என்பவர் தங்களது வீட்டில் கடந்த 15 வயதில் இருந்து வேலை செய்து வந்ததாகவும், ஆனால் தங்களிடம் பணியாற்றிவிட்டு எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களிடம் பணம் வாங்கிவிட்டு தங்களுக்கு துரோகம் இழைத்ததாகவும், அதனால் தங்களது ஷோரூமில் கட்டி வைத்து அடித்ததாகவும், அதில் சித்திரவதை செய்தது உண்மைதான் எனவும், ஆனால் கொலை செய்யவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் இறந்து கிடந்த போது செய்வதறியாமல் அந்த உடலை கட்டி கொண்டு வந்து கூவம் ஆற்றங்கரையோரம் போட்டுவிட்டு சென்றதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இதனையடுத்துதான் ஜனசேனா கட்சியின் 5 நிர்வாகிகளையும் கைது செய்த 7 கிணறு போலீசார் அவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.